கோயம்புத்தூரில் கலவரம் செய்வதற்காகவே கரூரிலிருந்து 18 வேட்பாளர்களை செந்தில் பாலாஜி அழைத்து வந்திருப்பதாக குற்றம் சாட்டியுள்ள அண்ணாமலை கனவில் தோன்றியதையெல்லாம் கனிமொழி ஒலிபெருக்கையில் பேசுவதாக கடிந்துரைத்துள்ளார். செந்தில் பாலாஜி என்கின்ற அந்த எலி பல இடத்துல தப்பிச்சு இந்த கோயம்புத்தூர் பொறியிலே மாட்டி இருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதல் தோல்வி கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில் ஆரம்பித்து இரண்டாவது தோல்வி கோயம்புத்தூர் வடக்கு தொகுதிக்கு வந்து அப்படியே சேப்பாக்கம் வரைக்கும் இந்த தோல்வி போகும் வறுமை சொந்தங்களே. காரணம், மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். நமக்கு தேவை எஜமானர்கள் கிடையாது, நமக்கு தேவை மக்களுக்காக பணி செய்யக்கூடிய அடிப்படை தொண்டர்கள் என்பதை மக்கள் முடிவு செய்து விட்டார். இன்னைக்கு நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் இதே கரூருக்கு வந்தார். எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது தமிழ்நாட்டினுடைய ஊழல் பேர்வழி செந்தில் பாலாஜி, தமிழ்நாட்டினுடைய இரண்டாவது ஊழல் பேர்வழி சகோதரர் அசோக்னார். இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய அருமை தளபதி செந்தில் பாலாஜிக்கிறார். இந்த 5 வருஷத்துல என்னங்கம்மா நடந்திருக்குது? பெட்டி மாறி இருக்கிறது, வேற ஒண்ணு நடக்கலைங்க. பெட்டி மாறிய பின்பு ஒரு ஊழல் பேர்வழி அருமை சகோதரராக மாறி இருக்கின்றார். தியாகி பட்டத்தை கொடுத்து கோயம்புத்தூருக்கு அனுப்பி இருக்கிறான்.